Exercise 11.3, question number 5. If x is a random variable with the probability density function small f of x equal to x plus 1 minus 1 less than or equal to x less than 0 minus x plus 1 0 less than or equal to x less than 1 0 otherwise. அப்போ minus 1க்கு 0 இடையில இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் 0க்கு 1க்கு இடையில இருக்கும்போது minus x plus 1 அப்போ 1க்கு மேலேயும் minus 1க்கு கீழேயும் வந்துச்சுன்னா அதோடைய வேல்யூ 0. சொல்யூஷன். இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நேரடியாகவே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். அப்போ we know that the distribution function அதோடைய டெஃபினிஷன் வந்து p of x is less than or equal to x தான், which is equal to integral minus infinity to x f of u du. கேஸ் 1 பாருங்கள், இது வந்து முதல்ல கேஸ் மைனஸ் 1க்கு முன்னால் 0க்கு 1க்கு இடையில 1க்கு மேலே ஆக 3 கேஸ் பார்க்கணுங்க. கேஸ் 1 when minus infinity less than x less than minus 1 minus 1க்கு முன்னால் இருந்தால் நம்பர் லைன் போட்டுக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் மைனஸ் 1 போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம், இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு பிரேக்கில் இருக்குது. அப்போ இந்த கேப்பில் எக்ஸ் இருக்கும்போது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இது மைனஸ் 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். Therefore, the distribution function capital F of x equal to p of capital X less than or equal to x, which is equal to integral minus infinity to x f of u du, is equal to minus infinity to x f of u value 0 தான் வரும். இங்கே கொடுத்துருக்கு, அதர்வைஸ் 0ன்னு, அதனால் நம்ம 0வே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் இதோடைய வேல்யூ 0. இப்போ ஃபஸ்ட் வேல்யூ 0 ஆகிட்டு கேஸ் 1ல். அதே கேஸ் 2. கேஸ் 2ல் நம்ம எங்கே எடுக்கணும்னா எக்ஸோட வேல்யூ. அப்போ வென் மைனஸ் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0 அப்போ நம்பர் லைன் போட்டுக்கிடுவோம், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி குறிச்சிக்கலாம். முதல்ல மைனஸ் 1 குறிச்சிக்கிடுவோம், அப்புறம் 0 குறிக்கலாம், அதுக்கப்புறம் 1 குறிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ் எடுக்க வேண்டிய இடம் இந்த கேப். அப்போ இந்த கேப்பில் எக்ஸ் எடுத்தோம்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். Therefore, the distribution function capital F of x equal to p of capital X less than or equal to x, which is equal to integral minus infinity to x f of u du, which is equal to இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 மைனஸ் 1 டு எக்ஸ்ன்னு. அப்போது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 f of u du ப்ளஸ் இன்டெக்ரல் மைனஸ் 1 டு எக்ஸ் f of u du. இதில் ஃபஸ்ட் வேல்யூ நமக்கு 0 தான் வரும். ரெண்டாவது வேல்யூ பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் மைனஸ் 1 டு எக்ஸு எஃப் ஆஃப் யூக்கு பதிலாக எஃப் ஆஃப் யூ அது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, அப்போ யூ இருக்கனால யூ ப்ளஸ் 1 எழுதணும், டியூ. இப்போ இன்டெகிரேஷன் எடுத்துடலாம். இப்போ யூ ப்ளஸ் 1க்கு இன்டெகிரேஷன் எடுக்குன்னா யூ ப்ளஸ் 1 பவர் 2/2ன்னு போட்டு லிமிட் மைனஸ் 1 டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். முதல்ல அப்போ லிமிட் போட்டுக்கிடுவோம், யூக்கு எக்ஸ் போட்டுக்கலாம், மைனஸ் இப்போ யூக்கு மைனஸ் 1 போடணும். இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 0 ஆயிரும், ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 தான் அதோடைய வேல்யூ. கேஸ் 3. கேஸ் 3ல் பார்த்தீங்கன்னா வென் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1 இப்போ நம்பர் லைன் போட்டுக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அப்புறம் மைனஸ் 1 போட்டுக்கிடுவோம், 0 போட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் 1 போட்டுக்கிடுவோம். இப்போ எக்ஸ் எடுக்க வேண்டிய இடம் வந்து 0க்கும் 1க்கும் இடையில. இப்போ பாருங்கள், அப்போ இதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். Therefore, the distribution function capital F of x equal to p of x is less than or equal to x equal to p of x is less than or equal to x is equal to integral minus infinity to x f of u du equal. இதை இப்போ நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 மைனஸ் 1 டு 0 0 டு எக்ஸ்ன்னு போடணும். அப்போ எழுதுன பாருங்கள், இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 1 எஃப் ஆஃப் யூ டியூ, அடுத்த ப்ளஸ் மைனஸ் 1 டு 0 எஃப் ஆஃப் யூ டியூ, அடுத்த 0 டு எக்ஸு எஃப் ஆஃப் யூ டியூ. இதில் ஃபஸ்ட்டுக்கு வேல்யூ 0, செகண்டுக்கு வேல்யூ யூ ப்ளஸ் 1, அடுத்த தேர்டுக்கு வேல்யூ
மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ மைனஸ் யூ ப்ளஸ் ஒன் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு டேம் வந்து 0 தான். ரெண்டாவது டேம்ல வந்து பார்ப்போம். யூ ப்ளஸ் ஒன் அதுக்கு இன்டகிரேஷன் யூ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை 2 லிமிட் -1 to 0 ப்ளஸ் அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 + 1 அப்போ -1 + 1 பவர் 2 டிவைடட் பை 2. இதில் எக்ஸோட கொஸ்டின் வந்து -1 அதில் -1 போட்டிருக்கோம். 0 to x தான் லிமிட்டு. இப்போ வேல்யூ போட்டுலாம் பாருங்கள். முதல்ல அப்பர் லிமிட் போடுவோம். ஈக்குவல் டு அப்பர் லிமிட் 0 அப்போ 0 + 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 மைனஸ் லோயர் லிமிட் -1 போட்டால் -1 + 1 0 தான் வரும். அடுத்தது ப்ளஸ் முதல்ல அப்பர் லிமிட் எக்ஸ் அப்போ -x + 1 டிவைட் பை -1 × 2 மைனஸ் இப்போ எக்ஸுக்கு 0 யூக்கு 0 போட்டால் இப்போ யூக்கு 0 போட்டால் 0 + 1 -1 × 2 அப்போ லிமிட் போட்டாச்சு. இதில் எந்த டைம் 0 தான். இப்போ இதில் ஒரு 1/2 மட்டும் வரும். ப்ளஸ் இதில் வந்து 1 - x ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இதை பை -2 இங்கே ஒரு ப்ளஸ் 1/2 வரும். இப்போ இந்த 1/2 + 1/2 1 ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 1 - x ஹோல் ஸ்கொயர் பை -2 இதுதான் கேஸ் 3யோட வேல்யூ. அடுத்த கேஸ் 4. கேஸ் 4ல் வந்து 1க்கு மேலே இருக்கணும். அப்போ when 1 < = x < ∞. இப்போ நம்பர் லைன் போட்டுக்கலாம். -∞ +∞, -1 போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ எடுக்கிற இடம் 1க்கும் ∞ இடையில எங்கே எடுக்கணும்? அப்போ எங்கே எடுத்தோம்னா f(x)ங்கிறது பாருங்க, இந்த போர்ஷன் தான் f(x) டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். The distribution function F(x) equal to P of X is less than or equal to x is equal to integral -into x f of u du equal to integral பிரிக்கணும் -into -1 f of u du plus -1 to 0 f of u du plus integral 0 to 1 f of u du plus integral 1 to x f of u du equal to first value பார்த்தீங்கன்னா 0, ரெண்டாவது வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 1/2 ப்ளஸ் அடுத்த வேல்யூ 0 to 1 -u + 1 du. கடைசி வேல்யூ 0 தான் வரும். ஏன்னா 1க்கு மேலே உள்ள வேல்யூலாம் 0 தான். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க 1/2 அப்படி இருக்கட்டும். செகண்ட் டைம் எழுதி பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் எடுத்துருவோம். முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டுருங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒரு 1/2 கிடைக்கும். இப்போ ஈக்குவல் டு 1/2. இந்த ஃபஸ்ட்டு டேம் 0 ஆயிரும். இந்த ரெண்டாவது டேம் ஒரு -1/2 ஒரு மைனஸ், அப்போ +1/2 தான் வரும். அப்போ 1/2 + 1/2 1. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். therefore the distribution function is F(x) equal to 0 வரும். ஃபஸ்ட்டு லிமிட்டில் 0 வரும். செகண்ட் இதில் x + 1 ஹோல் ஸ்கொயர் பை 2 வரும். தேர்டில் வரும்போது 1 - x² பை 2 வரும். தேர்ட் லாஸ்ட்டில் வரும்போது 1 வரும். Second subdivision, to find P of -0.5 less than or equal to x less than or equal to 0.5 is equal to f of 0.5 minus f of -0.5. அப்போ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்தது மைனஸ், இதையும் டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா பாருங்கள் மைனஸ். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுற எல்சிஎம் தான் எடுத்துடலாம். 2 தான் எல்சிஎம். அப்போ மேலே 2 minus 0.25 minus 0.25 equal to, இப்போ டினாமினேட்டர் எழுதிடுவோம் 2, நியூமரேட்டரில் 1.5 தான் வரும். இதை கட் கொடுத்தீங்கன்னா 0.75. தட்ஸ் ஆல்.